பெருந்தலைவர் காமராஜர் தான் கொடுப்பார் போல இருக்கு. அவர் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் இந்த கதி வந்திருக்காதுன்ட்டு. காமராஜர் சொல்கிறாங்க, பெருந்தலைவர் சொல்கிறார், இடமா இல்லை மதுரையில், ஒரு விடுதி போட்டு தங்க வேண்டியதானேங்கிறார். உடனே அந்த முறை டிவிஎஸ் கிருஷ்ணா இவருக்கு உதவவில்லை. அடுத்த முறை பெருந்தலைவர் காமராஜர் மதுரைக்கு போகிறார். எங்கே தங்கினார் தெரியுமா? மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் புகைவண்டி நிலையத்தில் இருக்கிற அந்த கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல, நம்ம போனால் தங்கலாம். இவர் தங்க போகின்ற பொழுது ஏசி இல்லை இங்கே. உடனே இந்த நிலைய அதிகாரி அங்கே இங்கே தேடி உடனே ஒரு ஏசியை பொருத்தி அங்கே தங்க வச்சிடுறார். இந்த செய்தி தெரிந்து டிவிஎஸ் கிருஷ்ணா உடனே அந்த புகைவண்டி நிலை மதுரை சந்திப்பில் இருந்த அந்த விருந்தினர் அறைக்கு வந்து இவர் வந்து வா காரை வச்சுட்டு வாங்குறாரு. என்ன இப்போ உனக்கு பொது வாழ்வு வந்ததுன்னு நீ எனக்கு கொடுத்தீங்கன்னா இந்த அரசாங்கம் ஒன்றும் சும்மா விடாது, நான் வரமாட்டேன் போ அப்படின்ற. அப்போ ஒரு பதவி இல்லை என்றவுடன் பெருந்தலைவர் காமராஜருக்கு மகாத்மா காந்தியடிகளுக்கு பின்பற்றி ஒருவரும் வரவில்லை என்றது போல பாண்டியன் ஹோட்டல், அது பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருந்த பொழுது மதுரையில் 99 ஆண்டுகளுக்கு லீஸுக்கு கொடுக்கப்பட்டது, குத்தகைக்கு. அவர் சொல்லுகிறார் இங்கே வந்து தங்கட்டும்னு. பெருந்தலைவரிடத்தில் சொல்லுகிறார்கள், ரயில்வே ஸ்டேஷன் கெஸ்ட் ஹவுஸ் வானாங்க, பாண்டியன் ரோட்டில் வானா, நம்ம ஒன்று செஞ்சதுக்காக அங்கே போகணுன்னு இருக்கக்கூட வரமாட்டேங்கிறாரு. எப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான அரசியலை பார்க்க முடியுமா என்று? எப்படிப்பட்ட மகான்கள் 2 பேரும் எண்ணி பார்க்க வேண்டுகிறேன். ஐன்ஸ்டீன், சர்ச்சில், மண்டேலா 27 ஆண்டுகள் சிறையிலே இருந்துவிட்டு வெளியே வருகிறார். வெளியே வந்தவுடன் பார்த்தால் அந்த பதவியேற்பு விழாவில் எல்லாரும் விலகுங்கள் என்கிறார். ஏன் என்று கேட்கிறார்கள். என்னுடைய வெற்றி மகாத்மா காந்தியடிகளை பின்பற்றி நான் கண்ட வெற்றி, அதனால் அவர் வாழ்ந்த இந்தியாவை பார்த்து தொழ வேண்டும் என்று மேடையிலே சாஷ்டாங்கமாக விழுந்து இந்தியாவை எனக்கு தொழுகிறார். அப்போ நெல்சன் மண்டேலாவை தொழ வைத்தது யார் என்று கேட்டால் மகாத்மா காந்தியடிகள். எவ்வளவு பெரிய மகத்தான மனிதன். மகாத்மா என்று பெயர் கொடுத்தது யார் என்று கேட்டால் மகாத்மா குருதேவரே என்று அழைக்கின்ற தாகூர் தான் இவருக்கு மகாத்மான் பட்டம் கொடுக்கிறார். பிறகு சரோஜினி நாயுடு அவர்களும் அதை அங்கீகரிக்கிறார்கள். இவர் எப்பேற்பட்ட மகாத்மா என்பதை நாம் அங்கீகரித்ததை விட அவர்கள் அங்கீகரித்தது அதிகம். இவர் நைனி சிறையில் இருக்கின்ற பொழுது மகாத்மா காந்தியடிகளுக்கு பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் இளவரசருக்கு திருமணம் நடக்கின்றது. அதற்கு உலக நாடுகளில் இருந்தெல்லாம் பரிசு பொருள் போகின்றன. மகாத்மா காந்தியடிகளும் நைனி சிறையில் இருந்த பொழுது சிறைச்சாலையிலே தன் கையாலேயே ஒரு கதராடையை நெய்து இதை மவுண்ட் பேட்டன் மூலம் கொடுத்து அனுப்புகிறார். இதை என் பரிசாக கொடுங்க. அதிலே ஒரு நோட் போட்டிருந்தார், அதான் ரொம்ப முக்கியம். அவர் குறிப்பு எழுதியிருந்தார் லார்ட் மவுண்ட் பேட்டன். அப்பொழுது காஷ்மீரத்திலிருந்து பட்டு வந்திருந்ததை அதை அணியவில்லை என்றைக்கு, ஹாலந்திலிருந்து சார்ஜெட் வந்தது அதை அணியவில்லை, பெல்ஜியத்திலிருந்து வெல்வெட் வந்தது அதை அணியவில்லை. வேல்ஸ் இளவரசி எதை அணிந்திருந்தார் என்று கேட்டால் மார்பிலே மகாத்மா காந்தியடிகள் தன் கையாலே நூற்று நெய்து அனுப்பியிருந்த கதராடை, முரட்டு கதராடை. மவுண்ட் பேட்டன் என்ன எழுதினான் தெரியுமா? இட் ஹஸ் பீன் ஸ்பன். முதல்ல தமிழ்லேயே சொல்கிறேன். இது மகாத்மா காந்தியடிகளை, இந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த மனிதனாகிய மகாத்மா காந்தியடிகள் அவர் கையாலே நூற்கப்பட்டு அவர் கையாலே நெய்யப்பட்ட புடவை. இது சாதாரணமானது என்று நினைத்து விடாதே, இதை சாதாரணமானது என்று நினைத்து விடாதே. இங்கிலாந்தினுடைய மகாராணி வைக்கின்ற நகைப்பெட்டிக்கு பேர் கிரவுன் ஜுவல்ஸ்னு பேர். இங்கிலாந்தினுடைய பக்கிங்ஹாம் அரண்மனையிலே மகாராணிகள் வைத்திருக்கின்ற அந்த நகைப்பெட்டிக்கு பேர் கிரவுன் ஜுவல்ஸ்னு பேர். லண்டன் போனவர்கள் இப்போ பார்த்துருக்கக்கூடும். நம்ம கோகினூர் வைரம் கூட அதில் தான் இருக்குது. அந்த கிரவுன் ஜுவல்ஸை காட்டிலும் இந்த முரட்டு கதர் புடவை உயர்ந்ததுன்னு எழுந்தான். இட் ஹஸ் பீன் ஸ்பன் அண்ட் ஓவன் பை த கிரேட்டஸ்ட் மேன் ஆஃப் தி செஞ்சுரி. இட் இஸ் ஒர்த் மோர் தென் த கிரவுன் ஜுவல்ஸ் என்றார். உன் மகாராணி நகையில் வைக்கின்ற பெட்டியை காட்டிலும் சிறந்தது என்று எழுதியப்போது லார்ட் மவுண்ட் பேட்டன் எந்த பரம்பரையில் வந்தவன்?
என்று கேட்டால் பக்கிங்ஹாம் அரண்மனையிலே இந்த அரை நிர்வாண பக்கிரி பாதத்தை வைப்பதே அவமானம் என்று சொல்றவன். ஆஃப் நேக்கட் பக்கிர். இந்த அரை நிர்வாண பக்கிரி பாதத்தை வைப்பதே அவமானம் என்று சொன்ன அதே சர்ச்சில் அந்த பரம்பரையில் லார்ட் மவுண்ட் பேட்டன் இருக்கிறான். ஹி இஸ் த கிரேட்டஸ்ட் மேன் ஆஃப் தி செஞ்சுரி. இந்த நூற்றாண்டின் மகத்தான மனிதன். இப்படி அவமானத்தை கூட அதை ஒரு பெருமையாக ஏற்றவர் மகாத்மா காந்தியடிகளும் பெருந்தலைவர் காமராஜரும். பெருந்தலைவர் காமராஜர் ஒருத்தர் தான் எந்த நாட்டுக்கு போனாலும் கதர் வேட்டி கதர் சட்டையோடு போனவர். உலகத்தில் இந்தியாவிலிருந்து போனவர்கள் அத்தனை பேர் அப்பொழுது அதை பெருமையாக சொல்லிக் கொண்டிருந்த பொழுது, ரஷ்யாவுக்கு போகின்ற பொழுது மிகவும் குளிர் கொடுமையான நாடு ரஷ்யா தான். ஹிட்லருடைய படையை அங்கே தோற்று போனதற்கு காரணமே பனியில் தான் செத்து போட்டாங்களாம் போர் வீரர்கள். அந்த பனி நாட்டில் குளிர் பிரதேசத்துக்கு ஒரு கதர் சட்டை கதர் வேட்டியோடு போயிட்டு வந்தார்னு உடனே இங்கேருந்து ஒரு ஆள், மகாத்மா காந்தியடிகள் கூட சிறைச்சாலையில் இருந்தவர் தான். அவர் என்ன பேசினார் தெரியுமா? இது என்னடா பெரிய பெருமை, எருமை ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் மேனு தான் கத்தும், இங்கிலாந்து இருந்தாலும் எருமை மேனு தான் கத்தும், சீனாவில் இருந்தாலும் மேனு தான் கத்தும், எருமை எங்கே இருந்தாலும் மேதாண்டா கத்துறோம். காமராஜர் எங்கே இருந்தாலும் கதர் போட்டால் அது பெருசாண்டா. இது நடந்து பல ஆண்டுகள் கழித்து காமராஜர் அண்ணா சாலையில் ஸ்பென்சர் வழியாக வர்றார். இதை சொன்னது யாருன்னு கேட்டால் அந்த பேசியவருடைய மனைவி பதிவு பண்ணியிருக்கிறார், சகுந்தலா. பேர் சொல்லக்கூடாது, பேர் எனக்கு தெரியும். அந்த ஸ்பென்சர் வழியாக வருகின்ற பொழுது அந்த ஸ்பென்சர் ஓரமாக பார்த்திங்கன்னா ஒரு சர்வீஸ் லைன் இருக்கும். அது வழியாக வந்த அந்த பெருந்தலைவர் காமராஜர் அந்த பேசின வரையும் அவர் மனைவியும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ரஷ்ய எருமை திரும்பி வந்துட்டு பார்த்தீங்களான்னாரு. இது அந்த அம்மாவே பதிவு செய்கிறார்கள் பெருந்தலைவர் பற்றி எழுதுகின்ற பொழுது. இப்படி ரெண்டு பேருமே அரை நிர்வாண பக்கிரி என்பதை திரியும் பெருமையாக நினைத்தது. அரை நிர்வாணம் எருமை, ரஷ்ய எருமை என்பதுகின்ற பொழுது எருமையன் என்று சொல்வதை அந்த காமாட்சி விளக்கும் பெருமையாக நினைத்தது. ரெண்டு பேரும் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்று கேட்டால் சாதாரண மனிதர்கள் அல்ல. பெருந்தலைவர் காமராஜருடைய தொண்டு இருக்க, அந்த தொண்டுக்கு ஈடான தொண்டு பாடுது. சத்தியமூர்த்தி தான் சொன்னார், இது எப்படிப்பட்ட சுதந்திரம்னு கேட்டு. when we were under the British control we were depressed, not only depressed, oppressed, not only oppressed, suppressed என்றால் நாங்கள் ஒடுக்கப்பட்டோம், நசுக்கப்பட்டோம், அழிக்கப்பட்டோம் சத்தியமூர்த்தி பேசுகின்ற பொழுது. அதுபோன்று பெருந்தலைவர் காமராஜர் 1942 பாம்பே மும்பையிலே விக்டோரியா ஹாலிலே வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அதை விட்டு மும்பையை விட்டு புறப்பட்ட அத்தனை தலைவர்களும் கைது செய்யப்படுகிறார்கள். 2 பேர்களை தவிர 3 பேர்கள். ஒரு அருணாசப்பள்ளி, அவர்தான் மிகப்பெரிய தியாகம் செய்தவர். அவர் ஒரு பெரிய ஆங்கில அதிகாரி வீட்டுக்கு போய் ஒரு வெள்ளைக்காரி மாதிரியே உடையில் போய் அவங்க வீட்டில் சர்வன் மேடாக இருந்து அந்த ஆகஸ்ட் கொடியேற்றுகின்ற நாளிலே அவள் போய் கொடியேற்றவள் அருணாசப்பள்ளி தான். அதுபோல் 2 ஆடவர் கைது. ஒரு ராஜாஜி கைது செய்யப்படவில்லை, பெருந்தலைவர் காமராஜர் கைது செய்யப்படவில்லை. அந்த தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு வந்து அவர் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், ஒவ்வொரு கிராமமாக ஒவ்வொரு மாவட்டமாக அதை விளம்பரப்படுத்த வேண்டும். பெருந்தலைவர் காமராஜர் ஏறுகின்ற பொழுதே கைது பண்ணியிருப்பான். அது தலையில் முண்டாசை கட்டிக்கிட்டு இந்த வேட்டி எடுத்து மடித்து கட்டிக்கிட்டு மும்பையில் ஏறினவர் இவர் சென்னையில் வந்து இறங்கினா கைது பண்ணுவான் இல்லையா? அதனால் என்ன பண்ணுறார் என்று கேட்டால், அவர் காட்பாடியில் இறங்கிட்டார். தன்னை கைது செய்துவிடும் என்பதை நினைத்து காட்பாடியிலே இறங்கி அரக்கோணத்தில் இறங்கி என்ன செய்தார் என்று கேட்டால், அப்படியே முக்காடு போட்டுக்கொண்டது உருவத்தை மாற்றிக்கொண்டு ராணிப்பேட்டையில் இருந்த
கல்யாணராமையர் வீட்டுக்கு போய் ராத்திரி 10 மணிக்கு கதவு தட்டுறார் பெருந்தலைவர் காமராஜர். பெரிய சுதந்திர போராட்டத்தியாகி கல்யாணராமையர் அவர் வீட்டில் போய் கதவு தட்டின உடனே அவர் என்ன நினைத்தார் என்று கேட்டால், தன்னை கைது செய்வதற்கு காவல்துறை வந்து விட்டது என்று கதவை திறந்தார். காமராஜர் நிற்கிறார். குயிட் இந்தியா வெள்ளையனை வெளியேறி தீர்மானங்களை வைத்துக்கொண்டு நிற்கிறார். உடனே உள்ளே அழைத்து கொண்டு போகிறார். உள்ளே அழைத்து கொண்டு போனவுடனே அடுத்த அரை மணி நேரத்தில் போலீஸ் வந்து உண்மையாக கதவு தட்டுது. கல்யாணராமையர் இரவோடு இரவாக அந்த கல்யாணராமையருடைய மனைவி இவருக்கு செய்ய வேண்டிய பதார்த்தங்கள்லாம் சாப்பிடுவதற்கு ஒன்று கொடுத்து கொல்லப்பக்கமாக அழைத்து கொண்டு போய் அங்கே ஒரு முசல்மானுடைய வீடு இருக்குது, பெரிய பங்களா. அந்த பங்களாவில் கொண்டு காமராஜரை கல்யாணராமையர் ஒளிஞ்சிடுறாங்க. ஆனால் அந்த வீட்டிற்கும் போயிருக்கக்கூடும்னு நினச்சி போலீஸ் தேடிட்டு போகுது. காமராஜரை எங்கே ஒளிய வைத்தார்கள் தெரியுமா? அந்த முசல்மான் வீட்டிலே மாடுகள் அதிகம். அந்த மாடுகள் போடுவதற்கு வைக்கோல் ஒரு அறை முழுவதும் வைக்கோலை போட்டு வைத்திருக்கிறார்கள். பெருந்தலைவர் காமராஜர் அந்த வைக்கோல் போருக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டார். போலீஸ் வந்து தேடுகிறது பங்களாவத்துறைன்னு. என்ன சொல்லி தேடுறான் தெரியுமா? நாளைக்கு ஒரு வெள்ளைக்கார அதிகாரி வரப்போகிறான் ராணிப்பேட்டைக்கு. அவர்கள் வந்து தங்குவதற்கு சரியான இடம் ஓம் பங்களா தான், அது சரியாக இருக்குதான்னு பார்க்கணும்னு போய் தேடுறான். ஆனால் வைக்கோல் போகிற வைக்கோலை பிரிச்சுக்கிட்டு பார்க்குற புத்தி அவனுக்கு வரல. இது சரியில்லைப்பா, தகுதி இல்லைன்ட்டு போயிடுறான். உடனே கல்யாணராமையரும் பெருந்தலைவர் காமராஜரும் ராணிப்பேட்டையை விட்டு புறப்பட்டு தஞ்சாவூரில் டிஆர்வி நாராயணசாமி ஐயர்னு ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. அவர்கிட்ட போய் இந்த வெள்ளையனை வெளியார் என்ற தீர்மானத்தை எழுதி கொடுத்துட்டு தஞ்சை மாவட்டம் முழுவதும் பரப்புன்னு சொல்லிட்டு கடைசியில் மதுரைக்கு போகிறார். மதுரைக்கு போன உடனே குமாரசாமி ராஜாவை 2 பேரும் சந்திக்கிறார்கள். குமாரசாமி ராஜாவிடத்திலே இந்த தீர்மானங்களை கொடுத்து விட்டு விருதுநகர் புறப்படுறார். அப்பொழுது கல்யாணராமையருக்கு திரும்பி வருவதற்கு காசு இல்லை. குமாரசாமி ராஜாவிடத்தில் 15 ரூபா இருக்குது. அந்த 15 ரூபாயை பெற்றுக்கொண்டு தான் கல்யாணராமையர் தஞ்சாவூரிலேருந்து ராணிப்பேட்டைக்கு வந்து சேர்க்கிறார். எப்படி விருதுநகருக்கு போய் சேர்ந்த உடனே எல்லா இந்த தட்டச்சு பண்ணதை எல்லாத்தையும் கொடுத்த உடனே போலீஸை கூப்பிடுறாரு, என்னை வந்து கைது பண்ணுன்னு பெருந்தலைவர் காமராஜர். அப்போ எழுத்தச்சன்னு ஒருத்தன், ஒரு மலையாளி, பெருந்தலைவர் காமராஜர் மேலே ரொம்ப பற்று பாசம் உள்ளவன். அவன் வந்து, நீ வந்திருக்கிறது எதுவும் உனக்கு தெரியாது, சென்னையிலே உன்னை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு, இன்னும் 2 நாள் இரு, அப்புறம் வந்து எப்போதும் கைது செய்ய வருவாங்க, அப்போ வந்து கைது செய்து போகிறேங்கிறான். பெருந்தலைவர் சொல்லுகிறார், என் வேலை முடிந்து விட்டது, என்னை கைது செய்து அழைத்து கொண்டு போகட்டும். இப்பேற்பட்ட தியாக தழும்புகளை நாம் எங்கேயாவது பார்த்ததுண்டா? இன்றைக்கு பார்க்க முடிகிறதா? இப்படிப்பட்ட தியாகத்தை, இந்த தியாகத்தை மதிக்கவாவது தெரிகின்றதா? இல்லையே. இவர்களெல்லாம் பட்ட பாட்டுக்கு நாம் செலுத்துகின்ற நன்றி என்ன? 1954 பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக வர்றார். முதலமைச்சராக வந்து முதல்ல செஞ்சது என்ன தெரியுமா? அந்த காலத்தில் மருத்துவக் கல்லூரியிலே சேர்வதற்கு 150 மதிப்பெண்கள். எதுக்கு? நேர்முகத் தேர்வுக்கு, இன்டர்வியூக்கு. ஏற்கனவே ஓமாந்தூரார் காலத்திலெல்லாம் அது 150 இருந்தது. அதற்கு பின்னாலே வந்த மூதறிஞர் ராஜாஜி காலத்திலே அது 50 குறைக்கிறார். ஏனென்று கேட்டால், இந்த நாட்டிலே விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், ஒடுக்கப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் 150 மதிப்பெண்கள் நேர்முகத் தேர்வாக இருந்தால் எளிதாக வந்து விடுவார்கள். 50 மதிப்பெண்கள் இருந்தால் வர முடியாது. எல்லாம் பொதுவாகவே எல்லா ஆசிரியர்களுக்கும் உள்ள ஒரு பரந்த மனப்பான்மை, எங்கே வேணால் ப்ராக்டிக்கலில் தான் மார்க் போடுவோம், தேரியில் போட மாட்டோம். எனவே 150 என்பதை மூதறிஞர் ராஜாஜி 50 ஆக்கி இருந்தார். உடனே பெருந்தலைவர் காமராஜர் இடத்துல எல்லோரும் போய் சொல்லுகிறார்கள், நம் பிள்ளைகள்லாம் படிக்க முடியாமல் போகுது. உடனே சீஃப் செக்ரட்டரி வர்கீஸை கூப்பிடுறார். கூப்பிட்டு ஜீவோ போடுங்கிறார். அப்பொழுது அவர்கள் ஒன்றை கொண்டு வந்து இந்த ஜீவோவில் கைத்து போடுங்க.
ஜிஓன்னா என்னான்னு கேட்குறாரு. நாங்கள் எழுதி கொண்டு வர்றோம், அதில் நீங்கள் கையெழுத்து போட்டால் அது ஜிஓ ஆகும், கவர்மெண்ட் ஆர்டர்னார். ஜிஓன்னா என்னான்னு கேட்குறாரு. அவர் என்ன நினைத்தாரு, காமராஜருக்கு படிப்பறிவு இல்லை, இவருக்கு ஒன்றும் ஆங்கிலமும் தெரியாது. ஆங்கிலம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் என்று சொல்லுவோமே, காமராஜர் பேசுவார், அதை பேசுவார். இந்த நேரு பெருமானே இங்கே இருக்கின்ற எதிர்க்கட்சியை பார்த்து கேட்கிறார், தமிழகத்திலே இந்த கட்சி பேரறிஞர் அண்ணாவை தலைமையாக கொண்டிருக்கிற கட்சி, இது இஸ் இட் எ ஸ்ட்ராங் பார்ட்டின்னு கேட்கிறார். காமராஜர் சொல்கிறார், இட் இஸ் எ சவுண்ட் பார்ட்டி என்கிறார். ஸ்ட்ராங் பார்ட்டி என்பது வேற. உடம்பு ஒருத்தனுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் ஸ்ட்ராங்னு சொல்லலாம். ஒரு ஆர்கனைசேஷன் ரொம்ப பலமாக இருந்தால் அதுக்கு சவுண்டுன்னு சொல்லணும். இட் இஸ் எ சவுண்ட் பார்ட்டி என்கிறார். அப்படி பேச்சு ஆங்கிலம் அவருக்கு நல்லா தெரியும். இவருக்கு தெரியாதுன்னு கைது போடுங்க. ஜிஓனா என்னான்னு கேட்குறாரு. கவர்மெண்ட் ஆர்டருங்கிறார். கவர்மெண்ட் ஆர்டர்னா என்ன? முதலமைச்சர் கைது போட்டால் இது கவர்மெண்ட் ஆர்டர் ஆகும். இப்போ நான் சொல்கிறேன், டிக்டேட் பண்ணுறேன், அவர் டிக்டேட் பண்ணார். இனிமேல் இன்றிலிருந்து மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் நேர்முக தேர்வுக்கு போகின்ற 150 மதிப்பெண்கள் வழங்கப்படுகின்றன, அதில் பெற்றாக வேண்டும். இந்த நாட்டினுடைய பாமர மக்களுக்கு, விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், முதல் தலைமுறையை சார்ந்த மாணவர்களுக்கு அவர் செய்த பெரிய உதவி, அது மிகப்பெரிய உதவி. இன்டர்வியூவில் மடிக்கல, அப்பொழுது அவர் பெருந்தொகை செய்கிறார். அடுத்து இல்லாமல் அந்த ஜீவோ போடுவதில் ரொம்ப எல்லாவற்றையும் ஆழ்ந்து வரும். ஓமாந்தூரா ரெட்டியார்னு ஒரு முதலமைச்சர் இருந்தார். அந்த ஓமாந்தூரா ரெட்டியார் இருக்கின்ற பொழுது இங்கே லா அண்ட் ஆர்டர் எப்படி இருக்குன்னு மத்திய அரசு கேட்டிருந்தது முதலமைச்சர்கிட்ட, இங்கே சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு. அதில் ஓமாந்தூரார் எழுதுகின்ற பொழுது இட் இஸ் மை ஒப்பீனியன் எழுதணும். அந்த ஒப்பீனியன் என்பது எல்லாரும் ஒரு தப்பு செய்வாங்க. ஓபிஐ என்ஐஓஎன் போடணும். ஆனால் சில வார்த்தைகளை பார்த்தா இந்த எழுத்துப்பிழை எல்லாருக்கும் கஷ்டம். நெசசரி எத்தனை சி எத்தனை எஸ்ன்னு தெரியாது. சக்ஸஸ் எத்தனை சி எத்தனை எக்ஸஸ் தெரியாது. நிமோனியா உச்சரிப்பதற்கும் எழுத்துக்கும் வித்தியாசமே வேறு. அது பியில் ஆரம்பிக்கும். அவர் ஓமாந்தூரார் என்ன ஆகிட்டார்னா, அவர் நோட் போடும்போது ஓபிஐ என்ஓஎன் போட்டார், OPNION போட்டார், மறுபடியும் ஐ போடல. உடனே சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலாளரை பார்த்து, நீங்கள் ஒப்பீனியன் ஒரு ஐ விட்டுட்டீங்கன்னார். ஓமாந்தூரார் அந்த ஆளுகின்ற தன்மை, தே ஆர் ஆஸ்கிங் மை ஒப்பீனியன் நாட் யுவர் ஒப்பீனியன், மைண்ட் யுவர் பிஸ்னஸ். அவர் என்னுடைய ஒப்பீனியனை கேட்கிறாங்க, உன்னுடைய ஒப்பீனியன் தவறுன்னு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆளுகின்ற தன்மை, ஆட்டி வைக்கின்ற தன்மை இருக்கிறதே, எல்லோருக்கும் கை வராது. 1920 திலகர் மறைஞ்சிடுறார். மகாத்மா காந்தியடிகளுக்கும் பெரிய சோதனை வருது. உடனே துடிக்கிறார் மகாத்மா காந்தி, இனி யாரிடத்தில் போய் நான் பிரச்சனை வருகின்ற சந்தேகம் கேட்பேன், என்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் யார் தீர்வு காணுவார்கள் என்று மகாதேவ தேசாய் சொல்கிறார். ஒன்றும் கவலைப்படாதீர்கள், அவர் உங்களுக்கு மானசீகமாக உங்களுடைய ஆசீர்வாதத்தை வழங்கி கொண்டிருப்பான்னு சொல்லிட்டேன். மறுநாள் காலையில் திலகருக்கு மராட்டத்துக்கு அவர் ஊருக்கு போயிடுறாரு. போய் திலகரை பாடையில் வைத்து தூக்குகின்ற பொழுது மகாத்மா காந்தி ஒரு தோள் போடுறார், என் குருநாதன். உடனே அங்கே இருக்கின்ற சனாதனவாதிகள், நீ போ, நீ பனியா, நீ தூக்கக்கூடாது, இதை எங்களுடைய குலத்தை சார்ந்தவர் தான் தூக்கலாம், இந்தாண்ட போன என்று சொல்லி எல்லாரையும் தள்ளி விட்டு மகாத்மா காந்தியடிகள் என்ன செய்கிறார் என்று கேட்டால், தான் தோள் போட்டு திலகரை தூக்கி கொண்டு சுடுகாடு வரைக்கும் போகிறார், தகனம் பண்ணுற வரைக்கும். அப்போ அவருக்கும் ஒரு பெரிய இடைஞ்சல் இருந்திருக்கின்றது. அதே போன்று பெருந்தலைவர் காமராஜருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னார், இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச செய்தி தான், அவருக்கு வந்த நோய்க்காக இங்கே வந்து சொல்லுவதற்கு எல்லோரும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். நாட்டிலே இதே போன்ற சூழ்நிலைகள் அடிக்கடி ஏற்படுவதுண்டு.
ஆனால் மகாத்மா காந்தியடிகள் இது பெருந்தலைவர் காமராஜர் போய் டாக்டர் சதாசிவம் மிகப்பெரிய கார்டியாலஜிஸ்ட், அவர்கிட்ட போய் என்ன பரிசீலனை, என்ன நினச்சிட்டு இருக்க, அவர் யார் நினைச்ச, இந்த நாட்டுடைய முதலமைச்சர், அத்தனை மக்களுக்கு 3 கோடி பேருக்கு சொந்தக்காரரு, இன்னும் பரிசீலனை பண்ணிகிட்டே இருக்கீங்களே என்ன? அப்பொழுதுதான் சொல்லுகிறார்கள் எந்த நோயின். உடனே எங்கே அமெரிக்கா கொண்டு போகணுமா, கொண்டு போ. உடனே பெருந்தலைவர் காமராஜரே கட்சி மார்ச்சரியங்களை எல்லாம் மறந்துவிட்டு மொரார்ஜி தேசாய் அப்பொழுது நிதியமைச்சர் அவருக்கு தொலைபேசியில் பேசி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அந்நிய செலவாணி ரிலீஸ் பண்ணின்னு சொல்லி இவர் அழைச்சிட்டு போகிறார். அதன் மூலம் விரைவாக செல்வார் எல்லாருமே. இது நாட்டிலே பெரிய அதிர்ச்சி. இந்த சதாசிவம் அண்ணாவுடைய கடைசி மூச்சு நின்று போன உடனே அப்படியே வந்து தரையில் விழுந்தேன். ஐ எம் மிசரபிளி ஃபெயில்டு இன் மை அட்டெம்ப்ட்னார். பெரிய சிகிச்சை பண்ணி பார்த்தேன். ஐ எம் மிசரபிளி ஃபெயில்டு இன் மை அட்டெம்ப்ட். இவர் போட்ட புதூண்டுதல் தான் ஒரு சவுண்டு விட்ட காரணத்தினால் தான் உடனடியாக நடவடிக்கை எடுத்தார்கள். இவர் யார் என்பதை மறந்து தமிழன் என்ற ஒரே உணர்வு தான். அதே போன்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஏல் பல்கலைக்கழகத்திற்கு போகிறார். ஏல் பல்கலைக்கழகத்துக்கு போன பொழுது நிக்சனை பார்க்க விரும்புகிறார். நிக்சன் அந்த நாட்டுடைய ஜனாதிபதியாக இருந்தவன். ஐ ஹவ் நோ டைம்ன்றான். ஒரு நாட்டினுடைய முதலமைச்சரை சந்திப்பதற்கு நேரம் கிடையாது, போ அப்படின்றாங்க. பெருந்தலைவர் காமராஜர் போகிறார் அமெரிக்காவுக்கு. அப்பொழுது நிக்சன் காமராஜரிடத்தில் பெருந்தலைவர் காமராஜரிடத்தில் நேரம் கேட்கிறான், டைம் கேட்குறான். அப்படி பெருந்தலைவர் காமராஜர் 2 பேரும் அந்த காலத்தில் ஒரு பெரிய பெருந்தன்மை இருந்ததுங்க. அண்ணா ஏல் பல்கலைக்கழகத்துக்கு போகும்போது அப்பொழுது நிக்சன் கென்னடி தேர்தல் வரப்போகுது. இங்கேருந்து போகின்றவர்கள் இந்த நாட்டுடைய வெளிநாட்டுக்கு அண்ணா மாதிரி ஒரு ராஜதந்திரியை பார்க்க முடியாது. குடியரசுக் கட்சி சார்பில் நிக்சன் நிற்கிறார், ஜனநாயக கட்சி சார்பில் கென்னடி நிற்கிறார். கென்னடி தான் எல்லாரும் ஜெயிக்கணும் எதிர்பார்க்குறோம். அது சொல்லக்கூடாது. யாரும் மத்திய அரசுடைய வெளிநாட்டு கொள்கையை சார்ந்தவர்கள் சொல்லலாம். இவர் என்ன சொல்கிறார், யார் வெற்றி பெற வேண்டும் என்று அண்ணாவை கேட்கிறார்கள். யார் அதிக ஓட்டு வாங்குவார்களோ அவர் வெற்றி பெறணும்னாரு. இல்லையா, ஸ்பெசிஃபிக்காக சொல்லு, இந்த 2 பேரில் யார் வெற்றி பெறணும்னு. அண்ணா சொன்னார், இந்தியாவுக்கு யார் அதிக உதவி செய்வார்களோ அவர் வெற்றி பெற வேண்டும்னார். இந்த கண்ணியம் இருந்து பார்த்தீங்களா. அதனால் பெருந்தலைவர் காமராஜரை நிக்சன் சந்திக்க வேண்டும் என்று அப்பாயின்மெண்ட் கேட்கிறான். என் நாட்டினுடைய முதலமைச்சரை சந்திக்க மறுத்தாய் அல்லவா, உனக்கு அப்பாயின்மெண்ட் தரமாட்டேன் போ என்று வருகிறார். இதுதான் காமராஜர் பெருந்தன்மை. அப்படி ஒரு பெருந்தன்மை இன்னொரு பெருந்தன்மை வெல்லும். பெருந்தலைவர் காமராஜர் காந்தியடிகள் எல்லாருமே இடிபாடுகளை சந்தித்தவர்கள். ஆனால் இந்த நாட்டினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதிலே வாக்கும் வாழ்வும்